அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இரவிலே ஒரு இடத்திலே எழும்பி விட்டார் என்றார். முழிப்பு வந்து விட்டது என்று சொல்லி சொன்னார். வந்த முழிப்போடு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி என்று ஒருவர் சொன்னால், எதை சொல்லி? முன் சொன்ன வாசகங்களை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி என்று ஒருவர் சொன்னார். இல்லை என்று சொல்லி சொன்னால் அவருக்கு தேவையான எதையாவது ஒன்றை அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்பாராக இருந்தால் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டான். இந்த அருளை கூட, இந்த அம்சத்தை கூட இரவிலே தான் கொண்டு போய் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நமக்கு முழிப்பு வரும்? இரவு நேரத்தில், தூங்குகின்ற நேரம். அந்த நேரத்தில் எல்லாம் நாங்கள் இதை ஓதி அல்லாஹ்விடத்திலே இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா எனக்கு அதை தாண்டி எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி வைப்பான். அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த செய்தி ஒரு ஆலிமோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஆலிம் சொன்னார், இது இரவுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா தந்த கிஃப்ட், அதுவும் இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா தந்த கிஃப்ட். யாராவது ஒருவர் அதற்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி வுது செய்து கொண்டு தொழுவாராக இருந்தால் அல்லாஹு தஆலா குபிலத் ஸலாத்தஹு, அவருடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான்.